அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல 2025 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மிஸ்ட்ரி எல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு அருமையான கேங்ஸ்டர் கொரியன் டிராமாவை தான் பார்க்க போறோம். இதோட பேரு மெர்சி ஃபார் நான். இவர் தான் இந்த கதையோட ஹீரோ. இவர் நடிச்ச ஆல்ரெடி ஒரு சீரிஸ் நம்ம பார்த்திருப்போம், ஏஜென்ட் கிம் ரீஆக்டிவேட்டட். அத நடிச்ச அதே ஹீரோ தான் இதுலயும் ஹீரோவா நடிச்சிருக்காரு. இதுல ஹீரோட பேரு கீஜூன். ஒரு முன்னாள் கேங்ஸ்டர். 11 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஏதோ ஒரு பிரச்சனையால ரவுடிசா வேணாம், சண்டை வேணாம்னு சொல்லிட்டு ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோட தம்பியை யாரோ கொன்னுருவாங்க. எந்த ஒரு ரவுடிசமும் வேணாம் அமைதியா வாழ்ந்த ஹீரோ மறுபடியும் சண்டையில இறங்குறாரு. தான் தம்பியோட மரணத்துக்கு யாரு காரணம், அவனை எதுக்காக கொன்னாங்க, அதுக்கு பின்னாடி இருக்க ரகசியம் நான் கண்டுபிடிச்சு அது காரணமான ஆளுங்களை கொல்றாரா இல்லையான்னு சொன்ன கதை தான் தி மெர்சி ஃபார் நான். யாருக்கும் கருணை இல்லை. இப்ப கதையை ஆரம்பிப்போம். கதையில சரியா 15 வருஷத்துக்கு முன்னாடி 2010 தான் காட்டுறாங்க. ஹீரோ அவர் தம்பி கூட தான் பேசிட்டு இருக்காரு. நான் உனக்காக லீஜூன்ட்ட வேலைக்காக பேசியிருக்கேன், அவர் கூட நீ போ, அவர் உன்னை நல்லபடியா பாத்துக்குவார்னு தம்பி கிட்ட சொல்லிட்டு ஒரு சண்டைக்காக கிளம்புறாரு. இப்போ ஒரு கும்பலை காட்டுறாங்க. இங்க இருக்கிற எல்லாருமே ரவுடிங்க தான். ரெண்டு கும்பலுக்கு இடையில பிரச்சனை நடக்குது. ஒன்னு ஜப்பான் கேங்ஸ்டர் கும்பல், அடுத்து கொரியன் கேங்ஸ்டர் கும்பல். இவங்களுக்குள்ளதான் சண்டை நடந்துட்டு இருக்கு. அந்த ஜப்பான் கும்பல் சார்பா ஒருத்தர் சண்டை போடுவான். அவன் அங்க இருக்கிற கொரிய ஆளுங்களை அடிச்சிட்டு இருக்க. அப்பதான் அங்க ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாரு. ஹீரோவை பார்த்தவனே அங்க இருக்க ஆளுங்களா வழிவிட ஹீரோ அந்த ஜப்பான்காரோட சண்டை போட ஹீரோவுக்கு தான் முதலடி. அதுக்கப்புறம் திரும்பி வந்து ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. கடைசியில ஜப்பான்காரோட இடுப்பெலும்பு உடைச்சு அவனை தூக்கி எறிய அவன் வாயிலிருந்து ரத்தமா வருது. அதை பார்த்துட்டு அவன் ஆளுங்களா கத்தி எடுத்துட்டு ஹீரோவை விட்ட வராங்க. அப்ப ஹீரோவும் எத்தனை பேர் வந்தாலும் பயம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க தைரியமா சண்டை போட நிக்க. அப்படியே கட் பண்ணா 15 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. ஒரு ஆளை கட்டி வச்சு ரெண்டு பேரும் மிரட்டிட்டு இருக்காங்க. மிரட்டுறவங்க ரெண்டு பேருமே அமெரிக்கன். அதோட கட்டி வச்சிருக்காங்களே இந்த ஆளு பாங்ஸ்ங்கிற கம்பெனில தான் வேலை பார்க்கறான். அந்த பாங்ஸன் கம்பெனியோட முதலாளி இவர் தான். இவர் பேரு பாங். இவருக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் பேரு கு. இப்ப கட்டி வச்சிருக்காங்களா இவன் பேரு சா. அந்த பாங்ஸன் கம்பெனில தான் மேனேஜரா இருந்திருப்பான். அப்படி வேலை பார்க்கும்போது முதலாளி பையனுக்கு இவனுக்கும் பிரச்சனை. அதனாலதான் முதலாளி பையன் அமெரிக்கால இருந்து ஆளுங்களை வர வச்சு இவனை கொலை பண்ண சொல்லியிருப்பாரு. அந்த அமெரிக்கன் ஆளுங்களும் கொலை பண்றதுக்காக வரும்போது அந்த மேனேஜர் டீல் பேசுறாரு. என் முதலாளி பையன் தானே உங்களை அனுப்புனது, அவன் கொடுக்கறத விட 2 மடங்கு அதிகமா நான் பணம் தரேன், இல்லையே முதலாளிக்கு நான் கால் பண்ணி பேச விடுங்க, நீங்க கேட்ட பணம் உங்களுக்கு கிடைக்கும், என்ன விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சுறான். அதுக்கு அந்த 2 அமெரிக்கன்ஸோ உனக்கு கொலைப்படம் வந்தா நீ இப்படிதான் டீல் பேசுவேன்னு சொல்லி ஆல்ரெடி உன் முதலாளி பையன் சொல்லிட்டான், அதனால நான் உனக்கு கொன்னே தான் திறனு சொல்லிட்டு அந்த மேனேஜரை கொன்னுருவாங்க. இப்ப அந்த முதலாளி பாங்க தான் காட்டுறாங்க. அவரோட பழைய ஃப்ரெண்ட் தான் மீட் பண்ண வந்திருக்காரு. இவர் பேரு லீஜூன். இவர் ஒரு மிகப்பெரிய பணக்காரர் தான். முக்கியமா இவங்க ரெண்டு பேருமே ஒரு டைம்ல ரவுடிங்களா இருந்த ஆளுங்க தான். ஆனா இப்ப ரெண்டு பேருமே மிகப்பெரிய பணக்காரங்க. ஆனா வருங்காலத்துல தனக்குள்ள எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் போட்டுக்கிட்டாங்க. அதுபடி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடுத்தவங்க பிசினஸ் தலையிடக்கூடாது. அதுபடி இவங்க ரூல்ஸ் எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கு. இப்ப பாங்சங் தான் லீஜூனை வர சொல்லி இருப்பாரு. லீஜூனோ இத்தனை வருஷம் கழிச்சு வர சொன்னீங்க, அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா அப்ப பாங்கோ எங்கிட்ட வேலை பார்த்தானே இந்த மேனேஜர் சா இறந்து போயிட்டான், அவனை கொன்னது என் பையன் தான், அதை பத்தி உனக்கு தெரியுமான்னு கேட்க லீஜூன் அமைதியா இருக்க பாங்கோ உனக்கு அதை பத்தி நேரம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், புரியுது, என் பையன் பண்ண தப்ப நீ தான் சரி பண்ணணும்னு சொல்ல. அப்ப லீஜனோ நான் எதுக்காக அதை சரி பண்ணும், இது உன்னோட பிரச்சனை, உன் கம்பெனி, நீங்க சரி பண்ணலாம்னு சொன்னா பாங் என்னால முடியாதுங்கிறாரு. ஏன்னா இறந்து போனானே சாங்கிற அந்த மேனேஜர் அவன் வேற ஒரு எம்ப்ளாயி மட்டும் இல்ல, இந்த பாங்கோட குடும்பத்துல இருக்க ஒரு ஆளு. ஒருவேளை என் பையன் தான் அவனை கொன்னாங்கிற விஷயம் தெரிஞ்சா என் குடும்பத்துல பிரச்சனை வரும். அதோட எனக்கு கீழே வேலை பார்க்கிற ஒருத்தனையும் என் பையன் கொன்னு இருக்கான்னு தெரிஞ்சா என் ஆளுங்களுக்கு என் மேல் நம்பிக்கை இல்லாம போயிடும். அதனாலதான் உன்கிட்ட உதவி கேட்டு வந்ததா சொல்லவும் அதுக்கு லீஜனோ அதை எதுக்காக நான் சமாளிக்கணும்னு கேட்டா ஏன்னா எனக்கு வேற வழி இல்ல, நீ மட்டும் எனக்கு இந்த உதவியை பண்ணா போதும், உன் நிலம் உன பெரிய பிரச்சனை இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு நான் உனக்கு உதவி பண்றேன், இதான் டீல்னு சொல்ல அதுக்கு லீஜனும் நல்ல டீலா இருக்குன்னு ஒத்துக்க. அதுக்கு அடுத்த நாள் அவர் கம்பெனிக்கு தான் வராரு. இந்த லீஜனோட கம்பெனி பேரு ஜூவன். இந்த லீஜன் கிட்ட வேலை பார்க்குற நம்பிக்கையான ஒரு ஆள் இருக்காரு, அவர் பேர் தான் சியோக். இந்த சியோக் தாங்க ஹீரோட தம்பி, பல வருஷமா லீஜன் தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆனா இப்ப கொஞ்ச நாளா வேலையை விட்டு போறேன்னு சொல்லவும் அதுக்கு லீஜனோ அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுக்காத, எனக்கு அப்புறம் இந்த சாம்ராஜ்யத்தை ஆள போறது நீதான், இந்த கம்பெனியை ஆள போறது நீதான், இதை உன்னாலதான் நல்லபடியா நடத்த முடியும்னு சொல்றாரு. இந்த லீஜனுக்கு ஒரு பையன் இருக்கான். அப்படி இருந்தும் கூட இந்த கம்பெனியோட பொறுப்புகளை அவங்கிட்ட கொடுக்காம இந்த சியோக்கிட்ட தான் கொடுக்க லீஜூன் தயாரா இருக்காரு. ஆனா இதுல பெருசா சியோக்கு விருப்பம் இல்ல. அதோட லீஜூன் வாங்கோட பிரச்சனையை சொல்லி அதையும் நீ தான் சமாளிக்கணும்னு சொல்ல அந்த பிரச்சனை எதுக்காக நான் சமாளிக்கணும், அதான் சாய் இருக்கானே அவனையும் சமாளிச்சிருவான்னு சொல்ல டேய் சியோக் நான் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா, இதெல்லாம் முக்கியமான பிரச்சனை, எனக்கு அடுத்து இருக்க போறது நீதான்டா, இந்த பிரச்சனையை நீ தான் சமாளிக்கணும், அப்படி பாங்கோட பிரச்சனையை சமாளிச்சாதான் அவன் நம்ம நிலத்தோட பிரச்சனையை சால்வ் பண்ணி தருவான், புரிஞ்சுக்கோன்னு சொல்ல முதலாளி சொல்லிட்டாரு. சியோக்கு வேற வழி இல்ல. அதனால அந்த பாங்கோட பையனை தான் பார்க்க போகவும் சியோக்கோட முகம் சோகமாவே இருக்கு. இந்த சியோக்கோட ஒரு டிரைவர் இருப்பான், ரொம்பவே நம்பிக்கையானவன். பாஸ் எதுவும் பிரச்சனையா, நீங்க ஏன் அப்செட்டா இருக்கீங்கன்னு கேட்க அதுக்கு சியோக்கோ என் முகத்தை பார்க்க உனக்கு அப்படிதான் தெரியுதான்னு கேட்கவும் டிரைவர் அமைதியாயிடுவான். அப்ப சியோக்கோ டிரைவர்கிட்ட ஒரு வேலை உனக்கு நீ பாக்குற வேலை பிடிக்கலாம், இந்த வேலையை விட்டு போறதுக்காக நீ என்ன பண்ணுவேன்னு கேட்க டிரைவர் முழிக்கிறார், என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அங்கிருந்த சியோக்கு அந்த கூவை தான் மீட் பண்ண வரான். இந்த கூ தான் பாங்கோட பையன், கொஞ்சம் திமிரு பிடிச்சவன், சைக்கோத்தனமானவன். அவன் கூட தான் இந்த 2 அமெரிக்கனும் இருக்கு. சியோக்கு அந்த அமெரிக்கன்ட்ட வராரு, உங்களுக்கு நான் 3 நாள் டைம் தரேன், அதுக்குள்ள இந்த நாட்டை விட்டு உங்க நாட்டுக்கு போயிடுங்கன்னு சொல்லவும் அதை பார்த்துட்டு அந்த கூவம் இது ஏன் கம்பெனி பிரச்சனை, எதுக்காக இதுல நீ தலையிடுறேன்னு கேட்டா அப்ப சியோக் உன் அப்பா தான் என்கிட்ட வந்து உதவி கேட்டாரு, என் பையன் தருதல ஒருத்தர் இருக்கான், ஒரு வேலையை கூட ஒழுங்கா செய்ய முடியாது, அவன் பண்ண தப்ப நாங்க தான் சரி பண்ணணும்னு கேட்டாரு, அதுக்காக தான் இங்க வந்திருக்கோம், ஒரு வேலையை பார்த்தா ஒழுங்கா பண்ணணும், இல்ல அதை பண்ணவே கூடாது, புரிஞ்சுச்சான்னு சொல்லி கேட்கவும் அதை கேட்ட கூ கடுப்பானவ சியோக்கு கடுப்பேத்துறதுக்காகவே நீ சொன்னது கரெக்ட் தான், ஒரு வேலையை பார்த்தா ஒழுங்கா பார்க்கணும், இல்லனா செய்யவே கூடாது, உன் அண்ணனை மாதிரி பல வருஷத்துக்கு முன்னாடி உன் அண்ணன் ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணானமே, அதுக்காக அவன் காலை உடைச்சு அவனை நொண்டியா அடக்க விட்டுருக்காங்க, உன் அண்ணன் இப்ப எப்படி நடப்பான், இப்படி இழுத்து இழுத்தா தான் நடப்பானு சொல்லி தம்பி முன்னாடி அண்ணனை பத்தி பேசவும் சியோக்கு கோவம்
வந்துடும். அந்த கூவுக்கு ஒரு அடி. அதை பார்த்துட்டு அவனோட ஆளுங்களை அடிக்க வர டிரைவர் அந்த ஆளுங்களோட சண்டை போடுறான். இப்ப சிஓ கூ அடிச்சது மட்டும் இல்லாம உங்க அப்பா கேட்டாரு உதவி பண்ண வந்த, இப்படியே நீ பேசின உன் பிரச்சனையை நீயே பாத்துக்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகவும் அந்த கூ கடுப்பாயிடும். ஏன்னா ஆளுங்க முன்னாடி அவனை அடிச்சு அவமானப்படுத்தி இருப்பாங்க. டே சிஓ, எல்லாருக்கும் முன்னாடி நான் அவமானப்படுத்தினால உன்னை கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன், உன்னை நானே கொல்லுவேன்னு சொல்ல. அதெல்லாம் கேட்காம சிஓக்கு அங்க இருந்து கிளம்ப. இந்த அமெரிக்காக்காரனுங்க எது நடந்தாலும் பரவாயில்ல சும்மாவே தான் உட்காந்துருக்கானுங்க. இப்ப கட் பண்ண ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ சிட்டிக்கு வெளியில ஒரு வில்லேஜ்ல மரம் வெட்டி ஒரு அமைதியான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்பதான் தம்பி அண்ணனை பாக்குறதுக்காக பல வருஷம் கழிச்சு வந்திருக்கு. இந்த சிஓக்கு திடீர்னு வந்திருக்காருன்னு அண்ணன் ஆச்சரியமா பார்க்க தம்பி கிட்ட எதுவும் பெருசா கேட்டுக்க மாட்டாரு. நைட் டைம் ஆகுது. நெருப்பு எரிச்சு விட்டு அண்ணனும் தம்பி அமைதியா உட்காந்துருக்க. அப்ப தம்பியோ நீ நானும் கடைசியா மீட் பண்ணி 6 வருஷம் ஆச்சு, திடீர்னு வந்திருக்கேன், ஏன் வந்திருக்கேன், எதுக்கு வந்திருக்கேன்னு எதுவுமே கேட்கல. அதுக்கு அண்ணனும் பல வருஷம் கழிச்சு மீட் பண்ண வந்திருக்க, அதுக்கெல்லாம் காரணம் கேட்கணுமான்னு கேட்க. அப்ப தம்பி சிஓக்கும் என் முதலாளி லீஜூன் அவர் கம்பெனி ஜூன் 1 என்னையை டேக் ஒரு பணி நல்லபடியா பாத்துக்க சொல்லிட்டாருன்னு சொல்லவும் அண்ணன் இது நல்ல விஷயம் தான் சொல்ல. அப்ப தம்பியோ எனக்கு என்னமோ இது நல்ல விஷயமா தோணல, டே அண்ணா பேசாம நான் இங்கே வந்துடலாம் தோணுதுன்னு சொல்லிட்டு தம்பி அங்க இருந்து கிளம்பவும் தம்பி நடந்துக்கிற விதம் பேசுற விதம் இதெல்லாம் பார்க்கும்போது அண்ணனுக்கு ஏதோ டவுட்டா இருக்கவும் ஹீரோ பின்னாடி வந்து டே தம்பி எதுவும் பிரச்சனையான்னு கேட்க. அதுக்கு தம்பியும் பரவாயில்ல என் மேல கொஞ்சமாவது அக்கறை இருக்கேன்னு எதுவுமே சொல்லாம அங்க இருந்து கிளம்பி தன்னோட வீட்டுக்கு தான் வரவும் நைட்டு கம்பெனி வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு. அப்படி வேலை பார்க்கும்போது தான் வீட்டுல யாரும் இருக்க மாதிரி ஃபீல் ஆகவும் என்னன்னு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது ஒரு பூனை கத்திட்டு இருக்கும். அதுக்கு பசிக்குதுன்னு புரியும். சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுத்து இங்க பசிக்குதுன்னு வந்தியா, தப்பான இடத்துக்கு வந்துட்டு நானே இங்க தப்பிக்க வழி தெரியாம மாட்டிக்கு தான் முழிக்கிறேன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கேன். அப்ப யாரோ பின்னாடி வர மாதிரி தோணுது. சடனா ஒருத்தன் கத்தியால குத்த வர அவனை பிடிச்சிருவாரு. அவனை யார் அனுப்புனதுன்னு கேட்டு அடிக்கிறாரு. அவன் பதில் சொல்ல என்கிட்ட உண்மையை சொல்லு, என்கிட்ட அடி வாங்கினதுக்காக அந்த கூவனை அனுப்புனானா இல்ல பையன் அடிச்சதுக்காக அப்பன் பாங்கவனை அனுப்புனானான்னு கேட்க அவன் அமைதியாவே இருக்கான். அப்ப யார் அனுப்புனதுன்னு உனக்கே தெரியாது போல, பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்க, ஒழுங்கா இங்க இருந்து போன்னு சொல்ல. அங்க இன்னும் நிறைய ஆளுங்க வந்துருவாங்க. 10 பேராவது இருப்பாங்க போல. ஆனா சிஓக்கு பயப்பில்ல. அவங்க 10 பேர் கூட சண்டை போடுவோம். அவனுங்க 10 பேரையும் அடிச்சு பொழக்கிறாரு. எல்லாருமே அடிவங்க கீழே படுத்திருக்க. அந்த ஃபர்ஸ்ட் கொள்ள வந்துருப்பான ரெட் கலர் ஜாக்கெட் அவன் தான் கடைசியா ஒரு கத்தி எடுத்து குத்த வரவும் சின்ன பையங்கிறதால அவன் கையில இருக்க கத்தியை மட்டும் தூக்கி போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு அங்க இருந்து போயிடுவாரு. ஆனா அவன் பாக்கெட்ல எக்ஸ்ட்ரா ஒரு கத்தி இருந்திருக்கு. அந்த கத்தி எடுத்துட்டு வந்து சிஓ கூட முதுகிலே குத்த அப்படியே கட் பண்ணா. ஹீரோவை தான் காட்டுறாங்க. விடிய காலையில அவர் கால் வருது. இந்த டைம்ல யார் கால் பண்றாங்கன்னு கால் அட்டன் பண்ணா. அதுல அவரோட தம்பி சிஓக்கு கொனதா சொல்லவும் இப்ப கட் பண்ணா ஹீரோட தம்பி அதாவது சிஓக்கு இறந்து போனதுக்கான இறுதி மரியாதை நடந்துட்டு இருக்கு. அங்க 2 கம்பெனி சேர்ந்த ஆளுங்களை வராங்க. பாங்சன் ஜுன்வூன் அந்த 2 கம்பெனி ஆளுங்களை வராங்க. இவரோட பேர் தான் சாய். இவரும் ஜுன்வூன்ல தான் வேலை பார்க்கறாரு. லீஜனோட ஒரு முக்கியமான மேனேஜர். சிஓ கூட ஒரு ஃப்ரெண்டும் கூட. அவருக்கு அடுத்தான் லீஜன் வராரு. அவருக்கான மரியாதை செலுத்த அவருக்கு பின்னாடியே பாங்சனோட பையனை வராங்க. பாங்சன் சிஓக்கு நான் மரியாதை கொடுத்துட்டு லீஜனை தான் பார்க்க போக அங்க பாங்சனோட பையன் கூவம் இருக்கான். அவனும் சும்மா பேருக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி வந்து பார்த்துட்டு அந்த டிரைவர் கிட்ட போய் வம்புழுக்கிற மாதிரி இறந்து போனாரே சிஓ. அவர் ரொம்பவே நல்லவர், முக்கியமா ரொம்பவே திறமசாலியும் கூட. அவர்கிட்ட இருந்து நான் இன்னும் கத்துக்க வேண்டியது இருந்துச்சு. ஆனா விதி கூட்டிட்டு போயிடுச்சுன்னு கொஞ்சம் நக்கலா பேசிட்டு அங்க இருந்து போக டிரைவர் அதெல்லாம் பார்த்துட்டு அமைதியா தான் இருக்க. இப்ப அந்த இறுதி மரியாதை நடக்கிறதுக்கு வெளியில தான் கட்டுறாங்க. அங்கதான் சாய் இருக்காரு. அப்ப இன்னொரு ஆளு வராரு. இவர் பேரு கிம். இவர் பாக்ஸிங் கம்பெனில ஒரு மேனேஜரா தான் வேலை பார்த்துட்டு இருக்க. பாங்குக்கு ரொம்பவே நம்பிக்கையான ஆளும் கூட. அவர்கிட்ட வந்து சாயும் சிஓக்கு இறந்து போயிட்டாரு. அவர் இறந்து போனதை பத்தி உனக்கு எதுவும் தெரியுமா, இல்ல அதுக்கு பின்னாடி நீங்க தான் இருக்கீங்களான்னு கேட்க உடனே கிம்மோ ஏன்டா இப்படி கேட்கிற, நம்மளாம் ஒரு டைம்ல ஒன்னா வேலை பார்த்தவங்க, ஒன்னா நண்பர்களா இருந்தவன்னு சொல்ல. அப்ப சாயும் அதனாலதானே எனக்கு சந்தேகமே, உன் வரலாறை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ யார் யார்கிட்ட எட்டப்ப வேலை பார்த்த, கூட பழகுன எத்தனை பேர் முதுகுல குத்துன எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் எனக்கு உன் மேல சந்தேகம் இருக்கிறதா சொல்ல. அப்பதான் சிஓக்கு இறுதி மரியாதை செலுத்துறதுக்காக இன்னொரு ஆளு வராரு. இவரோட பேரு லீ. லீஜனோட பையன். சாய் அந்த லீயை பார்த்துட்டு நீங்க எதுக்காக இங்க வந்தீங்கன்னு கேட்கவும் சிஓக்கு இறந்து போயிருக்காரு, அவருக்கான மரியாதை கொடுக்க வேணாமா, அதுக்காக தான் வந்தேன்னு சொல்லவும் உடனே சாயும் நீங்க இங்க வர வேண்டியதுல உடனே வீட்டுக்கு போங்கன்னு சொல்ல. லீயும் சாதாரண இறுதி மரியாதை அதை கொடுத்துட்டு நான் கிளம்ப போறேன்னு சொல்லவும் உங்க அப்பா இங்க தான் இருக்காரு, வேணா கூப்பிட்டுமா, உங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்க இந்த கம்பெனிலயோ இந்த விஷயங்களை தலையிடுறதா அவருக்கு சுத்தமா பிடிக்காது, உடனே இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்ல. அப்பதான் ஹீரோ கீஜுன் வரவும் சாய் அவரை பார்த்துட்டு வேகமா கீஜுனை தான் மீட் பண்ண வராரு. அவர் பின்னாடியே மத்த ஆளுங்களை வர. இவர் தான் சிஓ கூட அண்ணன். எல்லாருமே அவருக்கு மரியாதை கொடுக்கன்னு சொல்ல அங்க இருக்கிற ஆளுங்க தலை குனிஞ்சு ஹீரோவுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. அப்ப ஹீரோவும் என் தம்பியை பார்க்கணும்னு சொல்ல இறந்து போன தம்பியோட உரலை காட்டுறாங்க. அண்ணன் பார்த்து வருத்தப்படுறாரு. கூடவே சாயும் இருக்க. என் தம்பியை கொன்னது யாருன்னு கேட்கவும் அவங்க எல்லாம் சின்ன பசங்களா இருக்காங்கன்னு சொல்ல நான் கேட்டது அவங்களுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு கேட்க சாய் அமைதியா இருக்காரு. அப்ப சாய்க்கு எதுன்னு தெரியாதுன்னு புரிஞ்சுக்க இப்ப லீஜூன் பாங்சன் 2 பத்தி தான் காட்டுறாங்க. சிஓக்கு இறந்து போனதை நினைச்சு லீஜூன் வருத்தத்துல இருக்க. அப்ப பாங்சனும் அவன் பல வருஷமா அவன் கூட வேலை பார்த்தான், உன் பல வெற்றிகளுக்கு அவன் தான் காரணம் தெரியும், அவன் போனதை நினைச்சு வருத்தப்படுறதை விட உன் பிசினஸ் பார்த்துக்க தான் உன் பையன் இருக்கானேன்னு சொல்லவும். ஆனா லீஜனுக்கு அதுல பெருசா விருப்பம் இல்ல. சிஓக்கு என்ன நடந்துச்சுன்னு பாத்தியா, அதே நிலைமை தான் என் பையனுக்கு நடக்கும், அவனை இதுல கொண்டு வர எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்ல. அப்பதான் அங்க ஹீரோ வராரு. ஹீரோவை பார்த்த உடனே பாங்சனும் நீ எதுக்காக இங்க வந்த, போட்ட ரூல்ஸை மறந்துட்டியான்னு கேட்க. அப்ப லீஜூன் தான் அவன் தம்பி இறந்து போயிருக்கான், இன்னைக்கு ஒரு நாள் தான் இருப்பான் விடுன்னு சொல்ல. அப்ப ஹீரோவும் 11 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒப்பந்தம் ஞாபகத்துல இருக்கான்னு கேட்க. பாங்சனும் இதுக்கப்புறம் எப்பவுமே நீ என் கண்ணில் படக்கூடாது, அதுதான் அந்த ஒப்பந்தம் சொல்ல. ஹீரோவும் ஒப்பந்தம் அது மட்டும் இல்ல, 11 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்க கண்ணிலேயே படக்கூடாதுன்னு சொன்னீங்க, நான் இப்ப வரைக்கும் உங்க கண்ணு முன்னாடியே வரல, அப்ப நீங்க எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தீங்க, அது ஞாபகத்துல இருக்கா, என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீங்க 2 பேரும் என் தம்பியை பாதுகாப்பன்னு சொன்னீங்க, அந்த வாக்கை நீங்க மீறிட்டீங்க, என் தம்பியை உங்களால காப்பாற்ற முடியல. ஆனா நான் இப்ப இங்க வந்தது ஒரே விஷயத்துக்காக தான், என் தம்பி சாவல நான் தெரிஞ்சுக்க வேண்டிய வேற ஏதாவது விஷயம் இருக்கான்னு கேட்க 2 பேருமே அமைதியா இருக்காங்க. அப்ப இவங்க 2 பேருக்கு எதுவும் தெரியாதுன்னு புரிஞ்சுக்க ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுவார். அப்ப டிரைவர் பின்னாடியே
வரான். ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். என் பேரு பீம், உங்க தம்பி கிட்ட தான் டிரைவரா வேலை பார்த்தேன். அவர் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காருன்னு சொல்ல ஹீரோவா அவனை பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பும் போது அந்த டிரைவரும் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, உங்க தம்பியோட இறுதி சடங்கு நல்லபடியா நடக்கும்னு சொல்ல ஹீரோவா அங்க இருந்து கிளம்புறாரு. தான் தம்பியோட வீட்டுக்கு தான் வராரு. அங்க வந்து பார்த்தா அங்க டேபிள்ல இருந்து ஒரு போட்டோ கிடைக்குது. அந்த போட்டோல அண்ணன் தம்பி அவங்களோட சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்க மாதிரியான ஒரு பழைய போட்டோ, பல வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. அந்த போட்டோவை பார்த்து வருத்தப்படுறாரு. அதோட ஹீரோவுக்கான பர்த்டே கிஃப்டும் இருக்கும். சாகிறதுக்கு முன்னாடி அண்ணனுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருப்பாரு. அதையும் பார்த்துட்டு அதுக்கு அடுத்த நாள் காலையில தான் தம்பியை கொண்டதான் சொன்னாங்களே இந்த சின்ன பசங்க, அவங்கள தான் பார்க்க வந்திருக்காவும். அங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார். ரூல்ஸை மீறி அந்த பசங்களை உன்னை மீட் பண்ண வைக்க முடியாதுன்னு சொல்லவும் ஹீரோவுக்கு ஏற்கனவே அந்த போலீஸ் ஆஃபீஸரை பத்தி தெரியும் போல இருக்கு. நீ எல்லா நேரத்திலும் ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்றியா, நீ ரூல்ஸை மீறி என்னென்ன வேலை பார்த்தா எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி ஹீரோ இன்டைரக்டா மிரட்டுறார். அதனால பயந்து போன போலீஸும் அந்த கத்தியால குத்துனால பையன், அவன் பேரு சான், அவன ஒரு இடத்துல மீட் பண்ண வைக்கிறார். ஹீரோ அந்த சான் கிட்ட விசாரிக்கிறாரு. நீ யார கொன்னியா, அது என் தம்பி தான், அவனை யார் உன்னை கொல்ல சொன்னா அதை பத்தி என்கிட்ட சொல்லுன்னு சொல்லவும் அவன் உடனே என் தெரியாம உங்க தம்பியை கொண்டுட்டு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நக்கலாவும் பயமே இல்லாத மாதிரி பேசுறான். இவனை அடிச்சு விசாரிக்க முடியாது. அப்படி விசாரிச்சா ஹீரோவுக்கு தான் பிரச்சனை. சிஏ கூட சண்டை போட்ட பல பேர்ல இவன் ஒருத்த மட்டும் தான் மாட்டிருக்கான். மத்த ஆளுங்களும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதனால ஹீரோவும் நான் முதல்ல போய் உன் கூட்டாளிகளை தேடுறேன், அதுக்கப்புறம் உன்னை தேடி வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப. அந்த பசங்க இருக்கிற இடத்த பத்தி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அவனுக்கு அதிகமா நெட் கேஃபேல தான் இருப்பாங்கன்னு தெரியும். ஹீரோ அங்க வராரு. அந்த சானோட ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோவுக்காக தான் காத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சானை மீட் பண்ண விஷயத்த சான் ஆல்ரெடி அவன் ஃப்ரெண்டுங்க கிட்ட சொல்லிருப்பான். அவங்களும் ஹீரோவுக்காக காத்திருக்க தனியாக மாட்டிக்கிட்டான்னு நினைச்சு மொத்தமா அடிக்க வராங்க. ஆனா ஹீரோ அங்க இருக்க ஒவ்வொரு ஆளா அடிச்சு தூக்கி போடுறாரு. ஹீரோ அடிக்கிற அடியை பார்த்து ஒவ்வொருத்தனும் பயந்து போறாங்க. என் தம்பி சாவுக்கு யாரு காரணம், உண்மையை சொல்லுங்கன்னு சொல்ல பயந்து போனவங்களும் எங்களுக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது, சானுக்கு மட்டும் தான் அதை பத்தி தெரியும்னு சொல்ல அப்படியே கட் படம் சியோக்கு இறந்து போன அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. அந்த சான் சியோக்கு முதுகுல கத்தியால குத்துனது என்னமோ உண்மைதான். ஆனா அதனால சியோக்கு இறந்து போகல. கத்தியால குத்துவாங்கனால சியோக்கு அப்பவும் ஸ்ட்ராங்கா தான் இருந்திருப்பாரு. அதோட கத்தியால குத்துன அந்த பையன் சானியும் பலமா ஒரு அடி அடிக்க அவன் பயந்து போய் அவன் ஆளுங்களோட அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருப்பான். சியோக்கு அவன் உடம்புல இருக்க கத்தியை எடுத்து தூக்கி போட்டு போக அப்பதான் லிஃப்ட்ல ஏற போகும்போது அங்க ஒரு ஆள் இருப்பான். அவன் யாரு என்னன்னு தெரியல. சியோக்கு அவனையும் பார்த்துட்டு இருக்க. இதோட எபிசோட கம்ப்ளீட் பண்றாங்க. உண்மையிலே சியோக்கு அந்த பசங்க கொல்லனா வேற யாரு கொண்டு இருப்பா, எதுக்காக அவனை கொண்டு இருப்பாங்கன்னு அடுத்த வர எபிசோட்ல பார்ப்போம். கைஸ், ஒரு முக்கியமான விஷயம், 6000 சப்ஸ்கிரைபர்ல ஒரு வருஷமா இருந்த சேனல் இந்த ஒரே மாசத்துல மட்டும் 14000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. அதுக்கான காரணம் உங்க ஒத்துழைப்பு மட்டும் தான், நீங்க எனக்கு கொடுத்த சப்போர்ட் மட்டும் தான். கடந்த கொஞ்ச நாள் என்னால ரெகுலரா வீடியோ போட முடியல. அதுக்கான காரணம் எனக்கு மஞ்சக்காமல, அதுக்கான ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்கேன். அதனால தான் ரெகுலரா வீடியோ போட முடியல. ஆனா இதுக்கப்புறம் ரெகுலரா வீடியோ போட ட்ரை பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்டிங்.